நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த வருடம் ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற அந்த வேளை ஒரு சிறப்பான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் ஆகிய 3-4 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகின்றது. அதுல முதல்ல பார்த்தோம்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி 2025 அன்று இரவு 11:01 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ ஒரு 3 மாசம் கும்பராசியிலும் மீதி 9 மாதங்கள் மீன ராசியிலும் இருந்து பலன்களை தரப்போறார். அடுத்து நம்ம வருட கிரகத்தில் முக்கியமானது குரு பகவான். குரு பகவானை பொறுத்தவரை மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று காலை 7:07 ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாரார். அப்போ குரு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாசம் ரிஷப ராசியிலும் மீதி ஒரு 7 மாதங்கள் மிதுன ராசியிடமிருந்து பலனை தரப்போறார். குரு பயிற்சியை பொறுத்தவரை அதிசார பயிற்சியும் கூட இருக்கிறது. அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி 2025 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போறார். அந்த அதிசார பெயர்ச்சி நிவர்த்தி எப்போ ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025. அப்போ இங்க ஒரு 2 மாசம் குரு பகவான் கடகராசியிலிருந்து பலனை தர போறார். அப்போ அந்த குருவை பொறுத்தவரை 5 மாசம் ரிஷபத்துல, மீதி 5 மாசம் மிதுனத்திலையும் 2 மாதங்கள் கடகத்திலையும் இருந்து பலாபலன்களை தரப்போறார். இது அதிசார பலன்களையும் சேர்க்கணும். இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் நீங்க பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்கர நிலையில பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிலையில இருந்து பலனை தரப்போறார். அப்போ குரு பகவானோட பலன் அப்படிங்கிறது மிக மிக மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால இந்த தடவை எல்லா ராசிக்காரர்களுக்குமே கொஞ்சம் மாறுகின்ற பலன்களாகத்தான் இருக்கும். நல்லது கெட்டது சாதக பாதகம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மே மாதம் 18ஆம் தேதி என்று 2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரார். அதே நேரத்தில் கேது பகவான் மே மாதம் 18ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாரார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். 2024 போல 2025 அவ்வளவு ரொம்ப ட்ரையா இருக்காது. கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். சந்தோஷங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2024 விட 25 ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றம் கூட வெகுவாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். 2024 நம்ம எதிர்பாராத புயல் மழை எல்லாமே இந்தியாவை சுத்தி சுழட்டி அடிச்சிருச்சு. இப்ப 2025 நம்ம ரெகுலரா வருகின்ற அந்தந்த சீசனுக்கு ஏற்ப குறைந்த மழை தான் வரும். பெரிய புயல்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி நிமோனியா போன்ற சில எதிர்பாராத வியாதிகள் காரணமே தெரியாம இந்த 2024 அங்கொங்கும் இருக்கு. கொரோனாவோட தொடர்ச்சியாக நீச்சமாக அங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம்
இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது ஜுரம் வந்து பொதுவாக 2-3 நாள் இருக்கும் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் ஜுரம் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது டெங்கா இருக்கும் அல்லது மலேரியாவா இருக்கும். அந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த 2024 பார்த்தோம். அதுக்கு மிக முக்கியமா சனி பகவானோட வக்கர நிலையும் குரு பகவானோட வக்கர நிலையும் காரணமா இருக்கும். அப்போ 2025 இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடுகள் வெகுவாக குறையும். எல்லாருக்கும் தலைவலி அதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் 2024 படாத பாடு காரணமே தெரியாம கஷ்டப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமை இருக்காது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவோட ராசி அப்படின்னா மகர ராசி. அந்த மகர ராசிக்கு சனி பகவான் 3வது இடத்துல அற்புதமா இருக்கார். 2வது இடத்துல ராகு பகவான். அதே மாதிரி மகர ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும், மகர ராசிக்கு 8வது இடத்துல கேது பகவானும் அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கடந்த வருடம் 2024 விட சிறப்பான பலன்களாகத்தான் கண்டிப்பா இருக்க போறது. அப்போ இந்தியாவில் மழை, சீதோஷ்ணம், புயல், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வெகுவாக குறையும். அரசியல்ல இருக்கிற குழப்பங்கள் வெகுவாக குறைந்து ஒரு நிம்மதியா ஒரு ஸ்மூத்தா போற ஒரு சூழ்நிலை இருக்கும். 2025 இந்தியாவுக்கும் சரி மற்ற தனிப்பட்ட நபர்களுக்குமே ஓரளவுக்கு நன்மைகளை அதிகமாக தர்ற மாதிரி தான் இருக்கும். இந்தியாவோட மதிப்பு வெளிநாடுகளில் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்தியாங்கிறது ஒரு ஆச்சரியமாக பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்தியாவோட பல சாதனைகள் வெளியே பேசப்படுகின்ற ஒரு கட்டத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற பல இந்தியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். பொதுவாக 2025 இந்தியாவுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த 2025 12 ராசிக்கும் எப்படி பட்ட பலன்களை தரப்போறது அப்படிங்கிறத தனித்தனியாக அந்தந்த ராசிக்கு பார்க்கலாம். வாங்க போகலாம். அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தோம் 2024 விட கண்டிப்பாக 2025 நல்ல மேன்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு காரணம் வருட கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் எல்லாமே 2 இடங்களில் சஞ்சாரம் செய்ய போகிறது. குரு சொன்னால் 3 இடம் கூட சொல்லலாம். ஏன்னா குரு அதிசாரமாக வேற போகிறார் 2 மாதம். அப்போது ஒரு இடம் நமக்கு வந்து சுமாராக இருந்தால் அடுத்த இடம் சிறப்பாக இருக்கும். ஆகவே கண்டிப்பாக 2025 தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கணும். 2025 முதல் பயிற்சியாக போகிறது 29 மார்ச் மாதம் 2025 அன்று சனி பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். அப்போ ஒரு 3 மாதம் கும்ப ராசியில், அதாவது தனுசு ராசியிலேருந்து 3வது ராசியும் மீதி ஒரு 9 மாதங்கள் சனி பகவான் வந்து 4வது இடத்திலும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். அப்போது பொதுவாக 3வது வீடு சனி பகவானுக்கு சிறப்பான இடம். அதுவும் ஆட்சியாக 3வது வீட்டில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது தான். நல்ல சிறப்பான முயற்சிகள், இளைய சகோதரர்கள் மூலமாக ஆதாயம் போன்ற விஷயங்களை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய புதிய முயற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கம்யூனிகேஷன், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற படிப்புகளில் பொறியியல் குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டம். அதே நேரத்தில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேலை அமையும். அவர்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ 3 மாதத்துக்கு பிறகு 4வது வீட்டுக்கு சனி பகவான் போகிறார். 4வது வீடு சனி பகவானை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற இடம் அல்ல, ஒரு சுமாரான இடம்.
4வது அப்படிங்கிறது நம்முடைய தாயாரை பற்றி சொல்லுகின்ற இடம். வீடு, வாசல், நிலம், மண், வாகனம் பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது தாயாருடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு கவலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அல்லது வீடு, வாசல் அல்லது நிலம் வாங்குகின்ற சூழ்நிலை இருக்குமே, ஆனால் அதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நம்ம மேலோட்டமாக அல்லது ஒரு நம்பிக்கையின் பேரில் இந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம். சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ, எந்த பாவகத்தில் இருக்காரோ, அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட ஒரு அனுபவ பாடத்தை நமக்கு நடத்துவார். அப்போ வீடு சம்மந்தப்பட்ட பத்திரப்பதிவோ, ரிஜிஸ்ட்ரேஷனோ, அல்லது வீட்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ணுறதோ, ஏதோ ஒரு விஷயம், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதில் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதைத் தொடர்ந்து குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்று ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தனுசு ராசிக்கு 6வது இடத்திலிருந்து 7வது இடத்துக்கு போகிறார். ரெண்டுமே குரு பகவானை பொறுத்தவரை ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற இடம்தான். குறிப்பாக 6வது இடத்துல சனி பகவான் அந்த 5 மாதங்கள் இருக்கும்போது வேலை விஷயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் நல்ல முன்னேற்றத்தை இருக்கிறத பார்க்கலாம். வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குரு பகவான் 6வது வீட்டில் ஒரு 5 மாதம் இருக்கும்போது மே மாதம் வரை குரு பகவானுடைய நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரர்கள் பெறுவார்கள். அல்லது வேலை சம்பந்தமாக, அல்லது ஏதாவது வேலை செய்கிற இடத்துல திறமையான நல்ல பாராட்டுக்களை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். அதுக்கடுத்தது 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது ஜாதகருடைய ஒரு தீரக்கூடிய நோய் ஏதாவது ஒன்று தீரும். கால்வலி இருந்தது, 1 வருஷமாக இருந்தது, 2 வருஷமாக கால்வலி இருந்தது, அதனால் அதில் ஒரு நல்ல சிகிச்சை மூலமாக சரி செய்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் பகைவர்களை வெல்லுகின்ற ஒரு சூழ்நிலையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நமக்கு எதிராக வேலை பார்த்தவங்க, இதுவரைக்கும் நம்மளை பார்த்து நம்ம ஏளனமாக பார்த்தவங்க கூட கொஞ்சம் நம்மளை பார்த்து பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் குரு பகவான் 7வது வீட்டுக்கு போகிறார். கலத்தரஸ்தானம், கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லுகின்ற இடம், திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற இடம், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற திடீர் சூழ்நிலைகளை பற்றி சொல்லுகின்ற இடம், நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற இடம், தொழில் கூட்டாளிகளை பற்றி சொல்லுகின்ற இடம். அந்த இடத்துல குரு பகவானோட சஞ்சாரம் என்பது மிக சிறப்பானது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். 2 வருஷமாக திருமணத்துக்கு பார்க்குறோம், திருமணமே நடக்க மாட்டேங்கிறதே அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி திருமணத்தில் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டது அப்படின்னு பயந்துருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் தடங்கல்கள் நீங்கி ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். திருமணம் சம்பந்தமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட அந்யோன்யம் அதிகரிக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வாழ்க்கை துணை மட்டுமல்ல, நம்மளுடைய தொழில் கூட்டாளி கூட நமக்கு உதவி செய்கின்ற நம்பகத்தன்மையுடன் செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அவரை நம்பி நம்ம தொழிலை விட்டுட்டு வர்றது, தைரியமாக விட்டுட்டு வரலாம். நம்ம எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் நமக்கு அவர் உதவி செய்கின்ற ஒரு கட்டாயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். பணம் வருமானம் 2-3 இடங்கள்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கையில் பணம் புரளுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 18ஆம் தேதி மே மாதம் 2025 ராகு பகவான் 3வது இடத்திலிருந்து, தனுசு ராசிக்கு 3வது இடத்திலிருந்து மீன ராசி 4வது இடத்துக்கு செல்கிறார். மன்னிக்கவும், 4வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியாகி வருகிறார். ஏன்னா ராகு பகவான் வக்கர நிலையில் பயிற்சி ஆவார். அப்போ 4வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு வரார். ராகு, கேது, சனி பகவானை பொறுத்தவரை 3, 6, 11 ஆகிய இடங்கள் மிக சிறப்பான இடங்களாகும்.
அப்போது ராகு பகவான் இதுவரைக்கும் 4வது இடத்துல இருந்து வாகனம் சம்பந்தமாக, வீட்டில் இருக்கிற உபகரணங்கள் சம்பந்தமாக அல்லது நிலம் சம்பந்தமாக சின்ன சின்ன குழப்பங்களை, பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தவர் இப்போ திடீர்னு 3வது இடத்துக்கு வரும்போது அற்புதமான பலன்களை தருவார். குறிப்பாக யாரெல்லாம் ஷேர் ட்ரேடிங்கில், பங்கு சந்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருகின்ற காலகட்டமாக இருக்கும். ராகு பகவான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார். அதே மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட, ஐடி சம்பந்தமான, கம்ப்யூட்டர் சம்பந்தமான பொறியியல் படிக்கின்றவர்களுக்கு, மாணவர்களாக இருந்தாலும் வேலை பார்க்கின்றவர்களாக இருந்தாலும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். 3வது வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். நம்முடைய முயற்சிகள், பல புதிய முயற்சிகளை செய்கிறதும் சரி, அந்த முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகர்றதையும் நம்ம பார்க்கலாம். இளைய சகோதரர்கள் மூலமாக சில நன்மைகள், அவர்களுடைய ஆலோசனை அல்லது அவர்களுடைய உதவி, அவர்கள் நமக்கு எதிர்பாராத நன்மைகளை செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அவர்களுடைய ஆறுதல், உதவி கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆகவே ராகு பகவானை பொறுத்தவரை மிக அற்புதமான இடத்துக்கு பயிற்சியாளர். தனுசு ராசியை பொறுத்தவரை கேது பகவான் 10வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்கு போகிறார். 10வது இடத்துல ஒரு 5 மாதம் இருக்கார். அப்போ ராகு பகவான் 10வது வீட்டில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான குழப்பங்களை ஏற்படுத்தியிருப்பார். வேலையில் ஒரு அழுத்தம், இந்த வேலையில் நம்ம தொடர்றதா, இந்த வேலை நமக்கு சரிப்பட்டு வருமா, நம்ம படித்த படிப்புக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படிங்கிற பல ஞானோதயங்களை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அந்த நிலைமையெல்லாம் இப்போ 11வது வீட்டுக்கு கேது பகவான் வரும்போது சரியாயிடும். பரவாயில்ல, நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்கணும்னு பார்க்கக்கூடாது, நம்ம இந்த வேலையிலேயே தொடர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார். நம்ம வேறு வேலை தேடின்னு இந்த வேலையை விடணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை பெருத்தவர். அப்போ லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். 9வது வீட்டில், 9வது வீடுங்கிறது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது ஒரு விதமான நன்மைகளை தருகின்ற ஒரு இடம். மேல் படிப்புக்காக இருக்கின்ற மாணவர்களுக்கு சின்ன ஒரு டைம், ஒரு 2 மாதம் ஆகும், டிலே ஆகும், உங்களுக்கு அட்மிஷன் வர்றதுக்கு இன்னும் 2 மாதம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தாமதத்தை ஸ்பீட் பிரேக்கரை உருவாக்குகின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அப்போது கேது பகவான் 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அந்த 9வது வீட்டுக்குரிய காரகத்துவம் கொஞ்சம் பாதிப்படையும் அல்லது ஸ்லோ ஆகும், ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. அப்போ தந்தையாருடைய உதவியை, தந்தையாருடைய ஆலோசனை, தந்தையாருடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கவலை தருகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அல்ல அவரோட மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு ஏற்புடையதில்லாக இருக்கலாம். ஆகவே கேது பகவான் 9வது வீட்டில் இருக்கும்போது மாணவர்கள் மேல் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சின்ன தடங்கள், இடைஞ்சல்கள் ஏற்படுறதையும் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை என்பது 11, 3, 3 ஆகிய இடங்களில் வருது. 11 லாபஸ்தானம், 1ங்கிறது ஜாதகரை பற்றி சொல்லுகின்ற ஜென்ம ராசி, 3 அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். இது மிகவும் முக்கியமான இடங்களாக இருக்கிறதுனால ஜாதகர் போராடி வெற்றி பெறுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். குருவோட பார்வை இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை தர வல்லவர். அதைத் தொடர்ந்து தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஜாதகர் தன்னுடைய வெற்றிகளை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். எல்லா விஷயங்களிலுமே நல்ல பண வருமானம் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். 3வது வீடு முயற்சி ஸ்தானம், புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். முயற்சிகள் மூலமாக நம்ம வெற்றி அடைந்து பண வருமானத்தை பார்க்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை என்பது 6, 10, 1வது வீட்டுக்கு வருது. சனி பகவானை பொறுத்தவரை 6வது வீடு அப்படிங்கிறது சிறப்பானது தான். 6வது வீட்டில் சனியோட பார்வை வீடுறதுனால வேலை மாற்றம் அல்லது வேலையில் ஒரு மாற்றம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கும். நம்ம இந்த வேலையில் இருக்கணுமா, நமக்கு இந்த வேலையில் சரியான மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான். அதே மாதிரி நோய் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், நமக்கு டயர்டு ஏற்படுகின்ற, அடிக்கடி உடல் அசதிகளை தருகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். அதே மாதிரி 1வது வீட்டையும் சனி பகவான் பார்க்குறார். 1வது வீட்டை சனி பகவான் பார்த்தா கூட நம்மளுடைய சோம்பேறித்தனம், நமக்கு மந்தகரமான புத்தி,
கொஞ்சம் எதையுமே நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுகின்ற ஒரு எண்ணம், இதையெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தினாலும் குருவோட பார்வையும் 1வது வீட்டில் விழுறதுனால பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. சனியோட பாதிப்பு, சனியோட தோஷத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வையினால் சரி செஞ்சிருவார். ஆகவே இந்த 2025 என்பது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ராகு, குரு, கேது ஆகிய 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. முதல் 5 மாதங்கள் சனியோட பலாபலன்களும் சிறப்பாக இருக்குது. ஆகவே மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை பொதுவாக பரவலாக பெறுகின்ற ஒரு வருடமாக 2025 இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.